ஹலோ மக்களே, வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் கூகுள் ஆன்டி கிராவிட்டி. ஸோ இது வந்து விஎஸ் கோடோட ஒரு ஃபோர்க்கு. மெயினாக வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்சர், விண்ட்சர்ஃப் இந்த மாதிரி ஐடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கித்தப் கோபைலட். ஸோ அதுக்கு காம்படிஷனாக கூகுள் வந்துட்டு இந்த ஐடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோடு ஈவன் சிங்கிள் லைன் கூட கோடு வந்து நீங்கள் ஒன்றா எழுதாமல் ஒரு ஃபுல் ப்ராஜெக்டே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஃபார் x64ங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட்டுக்கிட்ட வந்துட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்துட்டு இங்கே ஏஜென்ட் மோடுன்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு டாகிள் ஏஜென்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை கண்ட்ரோல் ஆல்ட் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜென்ட் மோடு வந்து வரும். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் மோட் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளானிங்னா நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா அது வந்து டீப் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளானோட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபாஸ்ட்னா உடனே வந்து ஏஜென்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ நான் வந்து பிளானிங் மோடை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல்ஸ் பார்க்குறேன். மாடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோ, ஜெமினி 3 ப்ரோ லோ, கிளாட் சோனட், கிளாட் சோனட் 4.5, ஜிபிடி இதெல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸிங்கில் வந்துட்டு எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் சம் லிமிட்டேஷன் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 5 hours இப்போ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்னிங் மாதிரி எரர் மெசேஜ் மாதிரி வருது. அதுக்கப்புறம் அகைன் ரீசெட் ஆகுது. சம் பர்டிகுலர் பிளானுக்கு அப்புறம் வந்துட்டு இது ரீசெட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஏஜென்ட் மோடில் போயிட்டு நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன கோலோ வந்துட்டு அதை நம்ம வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக வந்து ஒரு டு டூ அப்ளிகேஷன் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரியாக்ட் வீட் பில்டு வச்சு நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே சேட்டில் வந்து கொடுக்கலாம், பில்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து சென்ட் பட்டன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கனாவே இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட்டிங் அப்படின்னு வருது. கரெக்டாக இப்போ இங்கே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் செட்டப் வந்துட்டு பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்பிஎம் அதுவே வந்து என்பிஎம் கிரியேட் வீட் நம்ம யூஸ் பண்ணுற சொன்னதுனால அதுக்கு வந்துட்டு அந்த கமெண்ட் என்பிஎம் கமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து டைரக்டரியில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ plan.mdன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் வந்து அது பண்ண போகுதுங்கிற மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன்டு பிளான் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது கேட்குது, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரன் பெர்மிஷனை வந்து அலோவ் பண்ணு அப்படின்னு கேட்குது. நான் இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட்டை ரன் பண்ணி நமக்கு வந்து ஃபோல்டருமே வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு எரர் வந்திருக்கு, இது க்ரியேட் பண்ணிருச்சான்னு பார்க்கலாம். அன்ஆத்தரைஸ்டு எரர் வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு இதனால் க்ரியேட் பண்ண முடியலை. லெட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் நார்மலாக பவர் செல் ரன் பண்ணுறப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் பாலிசி வந்து செட் பண்ணோம். க்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் அதில் எதாவது எரர் வந்துச்சுன்னா கூட அதுவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாமல் ஐ திங்க் இதுலேயே வந்துட்டு க்ரியேட் பண்ணிருச்சு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் கமெண்ட் ரன் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் டிபெண்டன்சியில் வந்து நிற்கிது. ஸ்டில் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈவன் வந்துட்டு நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூலே ஏஜென்ட்டே வந்து பண்ணிக்குது. நம்ம ஜஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம்னாலே போதும். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. நோடு மாடல்ஸ்லேயும் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு டிபெண்டன்சிஸ் வந்து வந்துருக்கிறத பார்க்கலாம். நான் டைப் ஸ்கிரிப்ட்னு சொன்னங்காட்டி டைப் ஸ்கிரிப்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகின் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காம்பனன்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நமக்கு டு டூ ஐட்டம், டு டூ லிஸ்ட்டுங்கிறது எல்லாமே க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணுற கமெண்ட் கேட்குது, என்னன்னு தெரில. சிஎஸ்எஸ் ரிமூவ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். I have finished building. My next focus is verifying its integrity. Okay. So some எரர் வந்திருக்கு, டைப் ஸ்கிரிப்ட் எரர் வந்திருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐடென்டிஃபை பண்ணி
அதை ஃபிக்ஸ் பண்ணுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சம் பேக்ரவுண்ட் டைப்பு போயிருக்கு, ஃபிக்ஸிங் பில்ட் எரர்ஸ்னு வந்திருக்கு. again npm install கேட்குது. ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஐ திங்க் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிவிட்டு மீன்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு பில்ட் பண்ணி பார்க்குது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் வாக் த்ரூ. ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஃபைல் ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் React to do application with Vite and TypeScript featuring minimal UX design. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன கமெண்ட் ரன் பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஸோ அதோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, டைப்ஸ்கிரிப்டோட இன்டர்ஃபேஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கு, ஸோ இந்த மைன் அப்ளிகேஷனோட லாஜிக் எங்கே இருக்குது, குளோபல் ஸ்டைல் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து கொடுத்துருக்குது. ஸோ நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேனுவலாக வந்துட்டு ப்ராஜெக்டை போய் ரன் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம npm run dev கொடுத்துட்டாச்சு. ஸோ லோக்கல் கோஸ்ட்டில் வந்து ஃபைல் ரன் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மினிமல் யூஐ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டாஸ்க் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன், ஆட் ஆயிடுச்சு. டாஸ்க் 2 கொடுத்து ஆட் பண்ணுறேன். செக் பாக்ஸ் கொடுத்துருக்குது. செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இங்கே வந்து கிராஸ் மார்க் மாதிரி கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணால் வந்துட்டு இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு நம்ம ஆன் டாப் ஆஃப் தட் வந்துட்டு எதாவது ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அது போக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ப்ரௌசர் ப்ரிவியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டீபக் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுதா எல்லாமே வந்துட்டு அதுவே பார்த்துக்கும். அதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டு இப்போது இந்த ப்ளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது என்ன பண்ணுன்னா, அகைன் நான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்ளிகேஷனை. இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஸோ ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் வந்து ஆட் பண்ணிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெஸ்ட் கேஸ் மாதிரி ஆட் பண்ணிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் டாஸ்க் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த யூஆர்எல்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. 5174 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் வந்துட்டு ஏஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணல. ஸோ டெஸ்ட்டு டாஸ்க்னு ஆட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் ஆட் பட்டனை கிளிக் பண்ணிருச்சு. அதோட என்ன பண்ணுதுங்கிறத டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட்டில் வருது. ஸோ இந்த ஒரு ப்ளூ லைட் மாதிரி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அந்த ஏஜென்ட் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ டெஸ்டிங் முடிச்சுட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி அப்ளிகேஷன் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் அஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் என்ன இதில் ஸ்டார்ட் ஆகுது, சம் கோட் வந்துட்டு எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு தெரிலனா, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டு டூ ஐட்டம் காம்பனண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படின்னா, இங்கே வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இதை ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் மோடுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹேப்பனிங். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த காம்பனண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி ப்ளைனாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட, இப்போ இந்த ஆன் டாகிள் வந்து என்ன எதுக்காக இங்கே பாஸ் பண்ணுறீங்க, ஸோ ஆன் டிலீட் பண்ணுறப்ப வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரிலனா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஏஜென்ட்டை வச்சே வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காம்பனண்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் ரியாக்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரெண்டரிங் சிங்கிள் டு டூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ டாஸ்க் இன் யுவர் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் டூவில் ஒரு சிங்கிள் டு டூ வந்துட்டு நான் ரெண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஸோ இதில் ப்ராப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டு டூ, ஆன் டாகிள், ஆன் டெலீட் வருது இல்லையா? இதுதான் வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தடுமே மீன்ஸ் ஒவ்வொரு ப்ராப்ஸுமே அதோட என்ன பண்ணுது அப்படிங்கிறதுமே வந்து இங்கே சொல்லியிருக்கு. ஸோ எப்படி வந்து டைனமிக் ஸ்டைல் அப்ளை பண்ணுறாங்க, ஸோ வந்து யூசர் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ ஈவென்ட் ஹேண்ட்லிங் மூலிமா பண்ணியிருக்காங்க இல்லையா? கரெக்டாக ஆன் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த டாகிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன நடக்குது, ஸோ ஒரு சம்மரியும் கொடுக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஐ திங்க் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனும் இதை வச்சு பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அது போக இதில் வந்து பேக்ரவுண்ட் ஏஜென்ட் ரன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.